அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் இன்வெர்ட்டர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இன்வெர்ட்டர்னால் என்னென்னா டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக மாற்றக்கூடிய ஒரு சர்க்யூட். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12012 டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து 5 ஆம்ப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 ஆம்ப் இருந்தாலும் போதும், 1 ஆம்ப் எடுத்துக்கலாம். அதாவது இன்புட்டில் 230 வோல்ட்டு எழுதியிருக்கும் ப்ரைமரின்னு சொல்லி. செகண்டரியில் பார்த்தீங்கன்னா 12012 சொல்லிட்டு 3 ஒயர் வந்திருக்கும் அவுட்புட்டு. அதாவது சென்டர் டேபிள் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. அதுமாரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுங்க. அப்புறம் வந்து மெட்டல் டிரான்சிஸ்டர் 2N 3055 2 டிரான்சிஸ்டர் வேணும். சிங்கிள் டிரான்சிஸ்டர்லையும் செய்யலாம், அப்படி ஒரு சர்க்யூட்டும் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா 2 1K ரெசிஸ்டன்ஸு. இது வந்து 2 வாட்ஸு. 2 வாட்ஸ் இல்லைன்னா 1 வாட்ஸில் வாங்கிக்கலாம். இது நான் 2 வாட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர், லேம்ப் ஹோல்டர். ஒரு லேம்ப் 9 வோல்ட்டு 9 வாட்ஸ் லேம்ப்பு. இப்போ 2 9 வோல்ட்டு பேட்ரி 2. என்கிட்ட ஒரு பழைய மைக்கா ஷீட் இருந்தது. அதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை போல்ட் நட்டு போட்டு முடிக்கிட்டேன். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு, சிம்பிள் இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு. இந்த அமைப்பில் தான் நம்ம வந்து ஒயரிங், அதாவது சால்ட்ரிங் வந்து பண்ணி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து டிரான்சிஸ்டரோட பின் அவுட்டு. டிரான்சிஸ்டருக்கு 3 டெர்மினலு. இது NPN டைப் டிரான்சிஸ்டரு. கலெக்டர், பேஸ், எமிட்டர்னு சொல்லிட்டு 3 பின் இருக்கும். அதில் இந்த மெட்டல் பாடி தான் ஒரு பின்னாக செயல்படும், அது கலெக்டர் பின். அந்த பின் டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்கேன். அதை வச்சு தான் நம்ம கனெக்ஷன் டயக்ராம் இருக்குது. அதை வச்சு இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த மைக்கா ஷீட்டில் இதோட பின்னு 2 மெட்டல் டிரான்சிஸ்டர் பின்னு 2 அதில் அவுட் சைடில் அந்த சைடில் போகிற மாரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாரி இதை வந்து முடுக்கி, நான் இப்போ ஸ்க்ரூ கூட பண்ணல. இதில் சும்மா ஜஸ்ட்டு ஹோல்ஸில் இது விட்டு இந்த பக்கம் சால்ட்ரிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அந்த சால்ட்ரிங்லேயே வந்து மூவ் ஆகாமல் அப்படி நின்றுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த 1K ரெசிஸ்டன்ஸை அதுக்கு ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் ஆப்போசிட்டில் மேலே கனெக்ட் பண்ணுற பாருங்க. இப்போ இதில் என்னென்னா ஒன்னோட அவுட்புட்டை வந்து நம்ம இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக பேஸ் ட்ரிகர் பண்ணுற மாரி நம்ம சர்க்யூட்டில் இருக்குது. அதேமாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிரான்சிஸ்டர், அதாவது வந்து ஒரு Q1 அப்படின்னு வச்சுப்போம். டிரான்சிஸ்டர் 1ன்னு வச்சுப்போம். Q1 டிரான்சிஸ்டர் 1ன்னு வச்சுப்போம். பொதுவாக சர்க்யூட்டில் வந்து Q1 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம Q1 அப்படின்னு வச்சுப்போம். அந்த Q1ஓட டிரான்சிஸ்டரோட பேஸ்லேருந்து வந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி 1K ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாரி வந்து Q2லேருந்து அதோட பேஸில் வந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததை பற்றி என்ன பண்ணியிருக்கோம், Q2லேருந்து வரக்கூடிய ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட இன்னொரு முனையை வந்து Q1ஓட கலெக்டரில் Q2லேருந்து நம்ம வரக்கூடிய அந்த 1K ரெசிஸ்டன்ஸோட மற்றொரு முனையை வந்து ஒன்று பேஸில் கொடுத்துருக்கோம். Q2ஓட பேஸில் கொடுத்துருக்கோம் 1K ரெசிஸ்டன்ஸு. அதோட மறுமுனை இருக்குல்ல 1K ரெசிஸ்டன்ஸ் மறுமுனை, அதை வந்து Q1ஓட கலெக்டர் அதில் வந்து கொடுக்குறோம். அது மாதிரி Q1லேருந்து வரக்கூடிய 1K ரெசிஸ்டன்ஸ், அது Q1ஓட பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு முனை, அதுலேருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட மறுமுனை வந்து Q2ஓட கலெக்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ இதுதான் கிராஸில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்க, கனெக்ஷன் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம்னு இப்படி தான் இருக்குது. அதேமாரி கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா ஒரு டிரான்சிஸ்டரோட அவுட்புட் வந்து இன்னொரு டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதேமாரி 2 டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்னு, அதாவது கிரவுண்டு பின்னு சொல்லுவாங்க, மைனஸு, அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று ஒரு கம்பி போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 எமிட்டர் பின்னும் முன்னே சொன்ன மாதிரி
Q1 டிரான்சிஸ்டரோட 1K ரெசிஸ்டன்ஸ் பேஸ்லேருந்து வரக்கூடியது Q2ஓட கலெக்டருக்கு போயிருக்கும். அதேமாரி Q2வில் இருக்கக்கூடிய 1K ரெசிஸ்டன்ஸ் பேஸ்லேருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து Q1ஓட கலெக்டரில் கொடுத்துருப்போம். கடைசியாக இருக்கக்கூடிய முனை இருக்குல்ல எமிட்டர், அது 2 எமிட்டரையும் ஒரே கம்பியில் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம மைனஸ் வோல்ட் கொடுப்போம். அவ்வளோதான் சர்க்யூட் டயக்ராமு இந்த பக்கம். அடுத்தது மேலே என்ன பண்ணியிருக்கோம், இந்த பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணோம்ல. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் மூணு அவுட்புட்டில் வந்து 3 ஒயர் இருக்கும். அதாவது 12-0-12ன்னு சொல்லக்கூடிய 3 ஒயர் இருக்கும். அதில் சென்ட்ரு ஒயரில் தான் நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். பேட்ரியிலேருந்து இருக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் அதை விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய 2 ஒயர் 12-0-12ல் 12-12ன்னு சொல்லக்கூடிய 2 ஒயர் இருக்குல்ல, அதில் வந்து Q1ஓட கலெக்டரில் வந்து ஆல்ரெடி கலெக்டரில் இன்னொரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் Q1ல் ஒன்று, சென்டர் டேப்பில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் ஒயரை மட்டும் விட்டுட்டு சைடில் இருக்கிற 2 ஒயரையும் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டருக்கு ஒன்று, Q1க்கு இல்லை ரைட் சைடில் இருக்கக்கூடியது Q2வில் கொடுக்குறோம். Q2ஓட கலெக்டர் பண்ணுக்கு. இப்போ நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம டேப்பிங் செய்யப்பட்ட ஒயர் இருக்கிற நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ் வோல்ட். ஆல்ரெடி நான் வந்து எமிட்டர் 2 ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு, அது நெகட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். இதில் வந்து பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக கொடுக்காம சுவிட்ச் ஆன் பண்ணால் பாசிட்டிவ் வோல்ட் போகிற மாதிரி, நெகட்டிவ் வோல்ட் வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஹோல்டரை வந்து டைரெக்டாக எமிட்டரில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதேமாரி இந்த பேட்ரி வோல்ட்டோட பாசிட்டிவ் வோல்ட் சுவிட்சோட மறுமுனைக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரைமரி சைடில் தான் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு ஹோல்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 9 வாட்ஸு எல்இடி லேம்பையும் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் முடிஞ்சிச்சு. கனெக்ஷன் வந்து நம்ம சால்டரிங் பண்ணியும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேட்ரி ஹோல்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 ஹோல்டர் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால 9 + 9 18 வோல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ சர்க்யூட்டை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எரியுது. இப்போ நம்ம 18 வோல்ட் டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக இன்வெர்ட்டர் மூலம் மாற்றி ஒரு 9 வாட்ஸ் எல்இடி லேம்பை வந்து எரிய விட்டுருக்கோம். பக்காவாக எரியுது. நம்ம ஒரு மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிப்போம். ஏசி வோல்ட்டு கன்வெர்ட் ஆகி ஒரு 120 வோல்ட்டுக்கிட்ட வருது. நம்ம இன்புட் வோல்டேஜை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 24 வோல்ட்டு கொடுத்தோம்னா அவுட்புட் வோல்டேஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.